கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆவியானவர் சொல்லுகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை 1 ராஜாக்கள் 11:38. நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தாவீதுக்கு நான் வீட்டை கட்டினது போல உனக்கும் ஒரு நிலையான வீட்டை கட்டி தருவேங்கிறாரு. அல்லேலூயா. இல்லை ஏசப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏனுங்க, அணைய வீட்டை கட்டுவாங்க, வீட்டை கட்டிப்பட்டு வீட்டில் குடியிருக்க முடியாது, வீடை ஓப்பன் பண்ணுவாங்க. நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்குறேன். வீடை கட்டுவாங்க, வீடை ஓப்பன் பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்தா ஒத்திக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வித்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாருன்னா விற்க விட மாட்டார், நீ அதில் குடியிருந்து சந்தோஷம் இருக்க வைப்பார். அது என்னன்னு கேட்டால் நிலையான வீடு, நிரந்தரமான வீடு, வித்துட்டு போகிற வீடு கிடையாது. இன்னைக்கு அணைய பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டை கட்டினவங்களாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, வீட்டை கட்டிவிட்டேன், எனக்கு பண பிரச்சனை ஓவராக இருக்குது, வீட்டை வித்துட்டு நிம்மதியாக உட்காரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கேன். ஆனால் பாருங்கள், இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, வீட்டை கட்டுற பொறுப்பை கர்த்தர் ஒப்படைச்சிட்டுங்க. கர்த்தர் வீட்டை கட்டுறதுல கட்டக்குள்ளே பிராசை கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வீட்டை கட்டிட்டாருன்னா அவர் நிலையான வீட்டை தான் தருவார். நம்ம பிரயாசம் விருதா போயிருமா, கர்த்தர் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுத்தது போல உங்களுக்கு நான் வீட்டை கட்டி கொடுக்க போறேன். தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுத்தது போல உங்களுக்கு நான் வீட்டை கட்டி கொடுக்க போறேன். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நிலையான நிரந்தரமாக வீட்டை கட்டி கொடுக்க போறாரு. நீங்களும் உங்கள் சந்ததி நல்லா இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நிலையான வீட்டை கட்டி தருவேன். தாவீதுக்கு கட்டி கொடுத்தீங்க, அதே போல தேவ பிள்ளைகளா எங்களுக்கு நிலையான வீட்டை கட்டி கொடுத்து உங்கள் பிள்ளைய அனைவரும் பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க. தகப்பனே, ரட்சிக்கப்பட்டவங்க, துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, தசமா காணிக்க கொடுக்குறவங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் வாடகை வீட்டில் இருக்காங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடை கட்டி கொடுங்க தகப்பனே. ஒரு சொந்த வீடை வாங்குவதற்கு ஏதாச்சும் ஒரு வழியை உருவாக்குங்க தகப்பனே. காற்று வராது, மழையும் வராது, பள்ளங்களை நிரப்புன்னு சொன்னீங்களே, இந்த நாளையில் வீடு இல்லாதவங்களை வீடை கட்டி கொடுங்க. நீங்கள் அப்படி செய்ய போறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கொடுக்க போறாரு. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா.